ஹாய் ஆல் வெல்கம் பேக் 3 லேயரில் பெப்பர் எக் சாண்ட்விச் தான் பண்ண போகிறோம். ஸோ அதோட ரெசிபிஸ் எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஹோம்மேட் சாஸ் அண்ட் ஹோம்மேட் டோஃபு மைனஸ் ஹோம்மேடாக பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே வந்து அப்கமிங் வீடியோஸில் போடுறேன். 6 முட்டை எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டு ஹோம்மேட் கீ செஞ்சுருக்கேன். அதை வந்து நம்ம தவாவில் ஆட் பண்ணி நம்ம எக்கை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எக்கு வந்து இந்த மாதிரி ஷேப்ஸில் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். 5 டேபிள் ஸ்பூன் பெப்பர் எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க. பவுடர் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ரெசிபிக்கு ரொம்ப மெயினே வந்து க்ரஷ்டு பெப்பர். அந்த பெப்பரை வந்து நம்ம பைட் பண்ண போது நம்ம வந்து ஃபீல் பண்ணணும். ஸோ ப்ரெட்டெல்லாம் வச்சுருக்கேன். ப்ரெட்டில் வந்து சாஸ், சீஸ் அண்ட் டோஃபு மைனஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் டொமேட்டோ அண்ட் ஆனியன் இதில் போட்டுட்டு சீஸில் வந்து நான் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே வந்து எக் வச்சுட்டு மொசரல்லா சீஸும் ஆட் பண்ணிவிட்டேன். லேயர் வைஸில் அடுக்கி வச்சுக்கலாம். ஒரு தவாவில் கீ ஆர் பட்டர் ஆர் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஈச் வந்து 30 செகண்ட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்